நுரைச்சோலை பிரதேசத்தின் பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரி ஒருவருடைய குரல் பதிவு உரையாடல் பகுதி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த உரையாடல் பகுதியிலே போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது போதைப்பொருள் விற்பனையாளர்களோடு இவர் செய்கின்ற உரையாடல், இது எவ்வகையான நடைமுறையில் இந்த போதை வஸ்து விற்பனைகள் இடம்பெறுகின்றன, யார் யாரை எவ்வாறு காப்பாற்றுவது, யார் எங்கு சோதனைகளுக்கு செல்வது, யார் கைது செய்யப்படுகிறார் என்பதை தீர்மானிப்பதெல்லாம் குறித்த போலீஸ் அதிகாரி என்பது போன்று அவருடைய உரையாடல் பகுதி இருக்கின்றது. இது சமூக வலைத்தளங்களிலே வெளியாகி இருந்தது. அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். என்ன நேற்று திசையை மாத்தி விட்டீங்க போல நடக்கு. நேற்று கூட 2 ஃபீச்சரும் ஒரு உலகம் இசைக்கும் இந்த கழகம் என்னத்தான் செய்ய புத்தலாம் நிக்கிறேன். நான் வாரேன், நான் என்ன வேலை இல்லைன்னு ராத்திரி 4 மணி வேலை வந்துச்சு. எனக்கு தெரியும், நான் நம்புறேன். கொஞ்சம் பொறுங்க, இப்படியே நில்லுங்க, நான் உங்களோட பொறுங்க, அப்படியே நில்லுங்க. எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் நான் நேற்று 30 மனித ஜாதி நீங்கள் இப்போது நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தொடர்பான அல்லது நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய குரல் பதிவை நீங்கள் இப்போது கேட்டிருப்பீர்கள். இந்த குரல் பதிவு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு முக்கியமான வினா ஒன்றை தொடுத்திருந்தார். அது தொடர்பில் அரச தரப்பினுடைய பதிலும் வழங்கப்பட்டிருந்தது. அவை கண்காணிக்கப்படுகிறது. வெகு விரைவில் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பின் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் அதற்கு பதில் வழங்கியிருந்தால் அவற்றை நீங்கள் இப்போது பார்க்கலாம். நீங்கள் கூறினீர்கள் அல்லவா, போலீசாரோ இராணுவமோ தொடர்பு பட்டிருந்தால் அது குறித்து அம்பலப்படுத்துமாறு. நுரைச்சோலை ஓஐசி லொட்ஜ்காரருக்கு தொலைபேசி அழைப்படுத்து மேலும் 6 பேர் வருகிறார்கள் என கூறுகின்றார். அனைத்து விடயங்களையும் ஏற்பாடு செய்யுமாறு அவர் கூறுகின்றார். அடுத்த மாதம் தர வேண்டிய பணத்தை தர வேண்டியதில்லை, 50,000 ரூபாய் செலுத்துமாறு கோரும் தொலைபேசி உரையாடல் ஒன்று வெளியாகியுள்ளது. உண்மையில் அந்த பகுதியில் போதைப் பொருள் நடவடிக்கைகளுக்கு குறித்த ஓஐசியே பொறுப்பு சொல்ல வேண்டும். குறித்த ஓஐசியே போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குகின்றார். அவருக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்த விடயத்தை தேடி பார்த்து நடவடிக்கை எடுக்கவும். நன்றி.